இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக ஒத்து பார்த்துட்டு இருக்க இந்த அஸ்வின் ஒலிம்பிக்கில் பாக்ஸிங்காக வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்கான். இது இந்தியாவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இப்படி எல்லாரும் பெருமையாக பார்த்துட்டு இருக்கும்போது நான் மட்டும் இவனை வேற மாதிரி பார்க்குறேன். நான் இவன் கூட தான் மோதுறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். என் லைஃப்ல நான் யார்கிட்டயும் சண்டை போட்டு இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லை. ஆனா நான் இவனை ஜெயிச்சே ஆகணும். இவனை ஜெயிச்சு அடுத்து ஒலிம்பிக் போறதோ கோல்டு மெடல் வாங்குறதோ என் லட்சியம் கிடையாது. என்னோட எய்ம், ஆசை எல்லாமே இவனை தோக்கடிக்கணுங்கிறது. இவனை நான் இப்படி தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கும் இவனுக்குமான பிரச்சனை மற்றவங்க பார்வைக்கு எப்படியோ, ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுலேருந்து நான் வெளியில் வரணும்னா இவன் கூட சண்டை போட்டு தான் ஆகணும். என் லைஃப்பில் எதுவுமே 1, 2, 3ன்னு ஸ்டார்ட் ஆனதே இல்லை. எல்லாமே திடீர்னு தான் நடக்கும். இவனை அடிக்கணும்னு முடிவு பண்ணதும் அப்படி தான், அவன் என்னை மீட் பண்ணதும் அப்படிதான். அவளை மீட் பண்ணதிலிருந்து இந்த சப்வே எனக்கு தினம் சர்ப்ரைஸாகவே இருந்தது. I love you. போமா போ. நிஜமா நான் உன்னை லவ் பண்றேன். நீ திரும்பி வருவ, எனக்கு தெரியும். ஒருவேளை உண்மையாக தான் சொல்லியிருப்பாளோ? யோசித்து பாரு மச்சான், ஸ்கூலில், காலேஜில், பக்கத்து வீட்டில், ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி எங்கே மீட் பண்ணியிருப்பாடா. ஏய், இனி தானே நான் அவளை ஃபர்ஸ்ட் டைமே பார்க்குறேன். டேய், நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன்டா. ஒரு பொண்ணு பார்த்த உடனே எப்படிடா ஐ லவ் யூ சொல்லுவா? சான்ஸே இல்லை. நீ ஏதாவது ஃப்ராட் வேலை பண்றியா? இங்க பாரு, அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன், சமயம் திட்டுவேன். வைமா. மாதிரி இல்லையே. அது எப்படி சார் ஒரு பொண்ணு பார்த்த உடனே ஐ லவ் யூ சொல்லுவா? சொன்னால மணி, அந்த அளவுக்கு ஸ்பெஷலா அவங்க கிட்ட ஒண்ணும் இல்லையே. பொண்ணுங்க கண்ணுக்கு என்னமோ நீங்க அழகா தான் தெரியுறீங்க, அந்த சூட்சமம் தான் என்னன்னு தெரியும். அப்படியா சொல்ற மணி? ஆமா சார், பார்த்தது இல்லையா நீங்க? சூப்பர் ஃபிகருங்கெல்லாம் மொக்க பசங்க பின்னாடி தான் சுத்தம்.
ஓ அப்படியே மணி நீயும் மொக்கையா இருக்க உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப சார் போதும் போதும். வினோத் சார் குட் மார்னிங். மார்னிங். மணி ஆ. இன்னைக்கு ரொம்ப கிளாமரா இருக்கீங்க. கருமம். ஒரு ஆம்பளை கண்ணுக்கு கிளாமரா தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? இதுவே ஒரு பொண்ணு சொல்லியிருந்தா. மணி அவ சொன்னது பொய்யா இருக்குமா இல்ல உண்மையா இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும். அப்ப சத்தியமா போய். ஏன் அப்படி சொல்ற? கேர்ள்ஸுக்கு ஆப்போசிட் என்ன? பாய்ஸ். பாய்ஸுக்கு ஆப்போசிட் கேர்ள்ஸ். அதான் சார், எப்பவுமே பசங்க யோசிக்கிறதுக்கு ஆப்போசிட்டா தான் பொண்ணுங்க யோசிப்பாங்க. அப்படின்னா அவ சொன்னது பொய். சார், உங்களை நம்பி இவ்வளோ பெரிய மாலுக்கு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக வச்சுருக்காங்க. தயவு செய்து உங்கள் நம்பிக்கை கெடுத்துறாங்க சார். ட்ரை பண்றேன். காலையிலே வேலையை பாருங்கடா, கடலையை போட்டுருக்கீங்க. அரேஞ்ச்மெண்ட்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகே சார். லவ் ப்ரொபோசல்ல? ஆமாம் சார், ஃப்ரெண்டோடது. ஓகே. எங்க சைடுல இருந்து செக்யூரிட்டிஸ்லாம் பார்த்துப்பாங்க. போலீஸ் பர்மிஷன் வாங்கிட்டீங்களா? யா அதெல்லாம் வாங்கியாச்சு. ஓகே தென். சி தேங்க்யூ பாய். சார். ஏய் மணி. சார், எங்க விட்டா? அவங்கள சப்வேல விட்டுட்டீங்க சார். இல்லை சார், அவங்கள இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்க? வேலையை பாரு போட. தேங்க்யூ சார். அதை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க தான் கெடுத்து கூட்டிட்டு விட்டீங்க. முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட ஐ லவ் யூ சொல்ல நான் என்ன லூஸா? அவன் எனக்கு முன்னாடியே தெரியும். தெரியுமா? எப்படி? எப்படிங்கறத அவனே கண்டுபிடிச்சு வரட்டும். சார், நான் போய் கார் எடுக்கிறேன், வந்துடுறீங்களா? என்ன பேங்க் நடத்துறீங்க? லேடிஸ் வேலைக்கு வச்சுட்டா கேள்வி கேட்க மாட்டேன்னு நினைக்கிறானுங்களா? கவர்மெண்ட் பேங்க்கும் உங்களுக்கும் ஒரே வித்தியாசம் தான். உங்களை இப்படி திட்ட முடியல, அவங்களுக்கு திட்ட கூட முடியல. சாரி சார். இவனுங்களே வெள்ளைக்காரங்களுக்கு வேலை பார்க்கும்போது ஒழுங்கா தான் செய்யறானுங்க. உள்ளூர்காரங்களை தான் ஏமாத்துறானுங்க. என்னதான் பண்றது? இன்னும் இவனுங்க உடம்புல இருந்து அடிமை ரத்தம் போகலையா? சார், நேத்து எங்க அண்ணன் யூஎஸ்ல இருந்து ஃபோன் பண்ணிருந்தான். நியூ ஜெர்சிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டானா. அம்மா அவன் கூட இருக்கிறது பயங்கர ஹெல்ப்பா இருக்கான். குழந்தைங்களை பாத்துக்கிறாங்கல்ல. அப்புறம் கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தான், நான் தனியா இருக்கேனா. அங்க இருந்து ஏதோ ஒரு புரோக்கர்ட்ட பேசி வீட்டுக்கு அனுப்பியிருந்தான். போட்டோ சென்ட் பண்ணிருக்கான். எடுத்து பாருங்க மாப்பிள்ளை போட்டோ. இந்த பையன் மாசம் 40,000 சம்பளம் வாங்குறான். சொந்த வீடு இருக்கு. அவங்க அம்மாவுக்கு 2 ஹஸ்பண்ட். அதான் நமக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. அவனுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை மூக்கு தான். பட் ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிக்கலாம். அப்போலோவில் பேசியாச்சு. செலவு நம்மளது, அதை வரதட்சணை கழிச்சுக்கலாம். இவருக்கு சின்ன வயசு தான். டைஃபாய்டுக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டதால முடி வெகுவா கொட்டி போயிடுச்சு. ஒரு 10,000 முடி நட்டா மொத்த ஏரியாவும் கவர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 5,000 முடிக்கு நம்ம செலவு, 5,000 முடிக்கு அவங்க செலவு. இதையும் வரதட்சணை குறைச்சிக்கலாம். ஏன் கமிஷனா கல்யாணம் சொல்ல 5% கொடுத்துடணும். அப்புறம் நாளைக்கு டைவோர்ஸ் அப்படி இப்படின்னு வந்துட்டா அதையும் நானே முடிச்சு கொடுத்துருவேன். அதுக்கு புரோக்கர் சார்ஜ் 10% கொடுத்துடணும். என்னைக்கு புரோக்கர் நம்பி கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சோமோ அப்பவே இந்த காமெடியில ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி அசெம்பிள் பண்ற மாதிரி சொல்றான் சார். இவங்களெல்லாம் கொண்டு போய் ஜூல தான் விடணும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தா உங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு ரொம்ப ஹாப்பி இல்ல? மிஸ்டர் ரகுராமன் சார், என்ன ரகு சார், எப்படி இருக்கீங்க? என்ன ஆச்சு? கட்டின பல்லு எப்படியோ விழுந்துருச்சு. ஸ்ட்ராங்காக தானே கட்டணும். ஆக்காமீங்க. வேற எந்த பிரச்சனையும் இல்லையே? ஓகே சார், ஒரு 2 டேஸில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். காதல் நல்லவனா இல்ல கெட்டவனா? காதல் நல்லவனா இல்ல கெட்டவனா? சைலன்ஸ் 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 சொன்னா காதல் சத்தம் இங்கு ஓயாது. வயலன்ஸ் வயலன்ஸ் உண்டு, ஆனா முத்த ஈரம் காயாது. ஏக்கம் கொக்கரிச்சா லவ் லவ், தூக்கம் கை விரிச்சா லவ் லவ், வாட்ட புல்லரிச்சா லவ் லவ், வானம் மேலிடிச்சா லவ் லவ். காதல் நல்லவனா
கெட்டவனா காதல் நல்லவனா இல்ல கெட்டவனா கெட்டவனா அவன் லவ்வுக்காக என்னென்னமோ பண்ணுறான். ஆனால் ஒரு பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணி அவன் கண்டுக்காமல் இருக்குது ரொம்ப தப்பு இல்லை? அதான் நேற்று சப்வேல அவளை 5 மணிக்கு பார்த்தேன். இன்னைக்கு மீட் பண்ணி யார் என்னன்னு கேட்டுருவோம். நேற்று 5 மணிக்கு வந்தா இன்னைக்கு அதே டைமுக்கு வரணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? ஏன் அவள் வரக்கூடாது ரூல்ஸ் இருக்கான்னு? வரலாமே. போயிருப்பாலோ எந்த பக்கம் வருவானே தெரியல. சார் அவங்க தானே சூப்பரா இருக்காங்க. யோ அவ சின்ன பொண்ணியா? சின்ன பொண்ணா? நமக்கு இது சின்ன பொண்ணா தானே தெரியுது. சார் இந்த பொண்ணு தானே அழகா இருக்காங்க சார். யோ அவ பெரிய பொண்ணியா? சார் சின்ன பொண்ணா பெரிய பொண்ணா கன்ஃபியூஸ் பண்ணாம சொல்லுங்க. நடு பொண்ணு. சைஸ்லயா ஹைட்லயா வெயிட்லயா? நீ அங்க போய் வெயிட் பண்ணு, நான் தேடிக்கிறேன். நீ போ. போங்க. மணி நானே தேடி பார்த்துக்கிறேன்னு சொன்னல. மணி சொல்றேன்ல. டேய் என்ன சார் பாட்டிங்களா? இல்ல இன்னொரு நாள் பாத்துக்கலாம். என்ன சார் நீங்க? ஏய் போ போ. ஏய் போ. ஒரு பைத்தியக்காரனை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. உன்னையெல்லாம் விட்டு தனமா வச்சிருக்கான். போமா போ. சரியான லிப்லாக்கா இருக்கே. என்ன சார் இது? டேய் அவன் ஒரு லூசுடா. வா போலாம் போலாம். அவனுக்கு உங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? என்ன எங்க பார்த்தாலும் இப்படியே வருவான்டா. எதுக்கு நீ இப்பதான் புரியுது? டைஸ் அதை சாப்பிட்டுருப்பான் போல. முன்னெல்லாம் லவ் பண்ணா பைத்தியம் பிடிக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பைத்தியத்துக்கு உங்களை பிடிச்சிருக்கே சார். மூட்டு வரியா? வந்துட்டேன். ஹாய் ஹாய்.
இந்த பாட்டி மாதிரி ஒரு வேலைக்காரன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க கூட பேசுற அளவுக்கு நீ ட்ரெயின் ஆயிட்டல்ல? பார்வதி பேசுறது எனக்கு புரியாது, நான் பேசுறது அவங்களுக்கும் புரியாது. ஆனா 2 பேரும் மணிக்கணக்கா பேசுவோம், ஜோக் கூட அடிப்போம். நான் என்ன அவ்வளோ செக்ஸியாவா இருக்கேன்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. செந்தில் இடியட்ல ஆஃபீஸ்லேயே நீ தான் ரொம்ப செக்ஸியாக இருக்குன்னு சொல்லிட்டானா, அதான் ஒரே கான்ஷியஸாக போச்சு. அப்படி ஒன்றும் இல்லை, கவலைப்படாத. எப்படி நீ பேசுறது பார்வதிக்கு புரியும்னு கேட்டல, நான் சப்பாத்தி கேட்டேன், அவங்க தோசை சுட்டு வச்சிருக்காங்க. 2 ரவுண்ட் தானே, அதான். ஹே, அவன் வந்தானா? யாரு? அந்த சப்வே பாட்டி. அவ்வளோ சீக்கிரம் அவன் என்னை கண்டுபிடிச்சிருவான்னு எனக்கு தோணல. கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கோம், இன்னைக்கு கண்டிப்பாக பிடிச்சிடும். இவ்வளோ தூரம் வந்திருக்கான், ஒருத்தா இருப்பாங்கல்ல. உன்னத்தாண்டா சென்னை ஃபுல்லா தேதித்திருக்கு. உன்னை தீத்திராத காங்காவே தமிழ் கத்துக்கிட்டாண்டா. என்னைக்கு தமிழ் இருக்கு அவ்வளோ கேட்ட வார்த்தையும் தெரியும். உன்னை பார்த்து 187 நாள் ஆகுது. எல்லாம் நானும் உன்னை திட்டு இருக்கேன்டா. என்ன சார் இது? தெரியல மணி, ஏதோ 2-3 வாட்டி பார்த்துருக்கேன், கையை காட்டி சொல்லுவாரு. ஆனால் இவ்வளோ நேரம் அடிப்பாருங்க எனக்கு தெரியாது. ஏன்னு கேளுங்களேன். ப்ரோ, ஏன் ப்ரோ திட்டுறீங்க? எதுக்கு திட்டுறேன்னா உனக்கு தெரியாது? உனக்கு தெரியாது? என்ன சார் சிட்டு வேலையெல்லாம் பண்ணாம போகுது. மணி போயிட்டு மணி நிறடா. ஏய், இது ஒரு அடிக்கவும் அப்படி பண்ணா. பிராண்ட் தாமரா இருந்தா சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஏன் கூட மோத பாடுறா. ரியலா இருக்கு இல்லம்மா? நீங்களா சொல்லனா யாருக்கும் தெரியாது சார். சொல்லுங்க சார். இதை எப்படி எடுத்துக்குவோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ என்ன உன்னோட ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் சொல்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. இது படியே. My dear Subhi, I wanted to tell you this from the first time I saw you. Been waiting for you. No, you feel the same way. Hoping to see you with a lot of love. I love you. என்ன சார் இது? போங்க சார். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேன்டா. லஞ்ச் டைம்ல என்ன பண்ணா தெரியுமா? எல்லாரும் பாக்குறாங்க. பரவாயில்ல சார், நீங்க சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க சார். ப்ளீஸ் சார், நான் ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன் சார். எனக்காக ஒரே ஒரு டைம் கேட்டு பாருங்க சார். டேய் அசோக், உனக்கு தெரியாது போடா. டேய் எந்திரா. இல்ல சார், நீங்க எஸ் சொன்னாதான் எந்திரிப்பேன். சரி, என்ன சொல்லணும்னு நினைக்கிறத எழுதி கொடு. சார் என்ன சார், அப்போ கால்ல விழுந்தா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? அப்படிலாம் இல்ல. நானும் உங்க கால்ல விழுறேன். அவங்க கிட்ட இருந்து ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க சார். சார் ப்ளீஸ் என்ன சார் நீங்க இந்த காலத்து பசங்க கால்ல விழுறதெல்லாம் ஒரு மேட்டரா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. இப்போல்லாம் ஒரு பொண்ணை உஷார் பண்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. கால்ல விழுவானுங்க, தீ மிதிப்பானுங்க, அம்மனுக்கு கூழ் காய்ச்சி ஊத்துவானுங்க, அதுவும் கூட மாறுவானுங்க. அதெல்லாம் நம்ப கூடாது சார். இதெல்லாம் ரொம்ப அநியாயம் இருக்கு சார். எதுக்கு ப்ரோன்லாம் எழுதுறாங்க? நீங்க சொன்னா கண்டிப்பா லவ் பண்ணுவாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. டேய், நான் சொன்னா கேட்கும், அதுக்காக லவ்வுக்குலாம் ரெக்கமெண்ட் பண்ண முடியாதுடா. நீயே போய் பேசு. சுபி, தயவு செஞ்சு பிரதர்லாம் சொல்லாத சுபி. மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நம்ம 2 பேருக்கு வேவ்லென்த் கரெக்டா செட் ஆகும். பாரு, நம்ம 2 பேருக்கு சேம் கலர். நீ ஏன் லவ் பண்ண கூடாது? ஐ வாண்ட் கரெக்ட் ரீசன். கரெக்ட் ரீசனா? நான் வேற ஒருத்தனை லவ் பண்றேன், போதுமா? வேற ஒருத்தனை லவ் பண்றியா? அப்ப அவ யாருங்கிற டீடைல் கொடு. அவ என்னோட பெஸ்டா இருந்தா தான் ஒத்துக்குவேன். போ அசோக். நான் லவ் பண்ற பொண்ணு எவனே ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போறதா நான் ஒத்துக்க முடியாது.
போ அசோக். இல்ல சுபி, நான் லவ் பண்ற பொண்ணு மேல எனக்கு அக்கறை இருக்கு. போன்னு சொல்றேன்ல. இப்போ எனக்கு பதில் சொல்லு. போக போறியா இல்லையா? சுபி, போக போறியா இல்லையா? சுபி, சுபி, ஓடி போடா. போ. என்ன சார் 5 மணிக்கெல்லாம் வருவாங்க, நீங்கள் மணி 7 ஆச்சு. வருவாங்களா மாட்டாங்களா? மணி லவ் பண்ண பொறுமை ரொம்ப முக்கியம் மணி. நீங்கள் லவ் பண்ணால் நான் ஏன் சார் பொறுமையாக இருக்கணும்? மணி என்னதான் பிளேயர்ஸ்லாம் நல்லா விளையாடினாலும் கப் வாங்க போறது கேப்டன் தானே. அதுக்காக மற்ற பிளேயர்ஸ்லாம் விளையாடாம இருக்க முடியுமா? அந்த மாதிரி தான் மணி இதுவும். ஓ என்ன சார் இது? ஒவ்வொரு நாள் ஒரு பிரச்சனை வருது. நாயெல்லாம் லிப்ட் சரிச்சா தாங்க சார். நாளைக்கு அவங்க கூட வரவே மாட்டேன் சார். டேய், நாய் கடிச்சாலும் பிராண்டினாலும் தான்டா பிரச்சனை. எச்சப்பட்டாலாம் பிரச்சனையே இல்லை. அது மட்டும் இல்லை, சின்ன வயசுலயே நீ ஊந்து போய் நாய்ப்பாலையே குடிச்சிருக்க. அதுவும் ரத்தத்திலேயே கலந்துருக்கு. அதனால நாய் உன்னை கடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எதுக்கு சும்மா சும்மா சின்ன வயசுல நடந்த பத்தி பேசிட்டு இருக்க? நாய் பாலை குடிச்சேன், நரி பாலை குடிச்சேன். இப்போ யாராவது ஒன்று கேட்டாங்களா? இனிமேல் நாயை பத்தி நீயும் பேசாத, நானும் பேச மாட்டேன். ஆடிக்கு ஒரு வாட்டி அம்மாவாசைக்கு ஒரு வாட்டி வீட்டுக்கு வர வேண்டியது. வந்தாலும் நாய் மாதிரி லொல்லுன்னு விழ வேண்டியது. போச்சுக்காதம்மா. பின்ன என்னடா, இங்க இருக்கிற வேலை செடியில இருந்துக்கிட்டு நாய் கடிச்சாலும் கொசு கடிச்சாலும் தான் அம்மா அப்பா ஞாபகம் வருதோ? அப்போ போன விட்டு வரும்போது நாய் கடிச்சு தான் வந்தேன். நைஸ் பிளெண்ட் காஃபி. இல்ல சார், லேட் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். பை. பை. மாமா அப்பா வந்து நான் இப்படியே கிளம்புறேன். ஸ்லிப்பர் கொடுமா, குடுமா. இன்னும் எவ்வளவு நாளைக்கு நான் வீட்டுக்கு வராம ஃப்ரெண்ட்ஸ் ரூம்லயே இருப்பேன். எல்லாம் பாத்துக்கலாமா? அப்புறம் நாய் பால் விஷயத்தை வெளில சொல்லி தெரியாதுன்னா நல்லா இருக்கானா? கடுப்பேத்தாதீங்க. இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, பையன் ஃப்ரெண்ட் ரூம்ல தங்குறான். அவனை வீட்டுக்கு வர சொல்லணும்னு சொல்ல தோணல. நல்லா விசாரிக்கிறான். நல்லா இந்த மாதிரி முட்டாள் எவனாவது இருப்பான். நான் யாருன்னு அவளுக்கு தெரியாது, அவ யாருன்னு எனக்கு தெரியாது. லவ் யூ சொன்னதை நம்பி வர வர புலம்புறவங்க எனக்கு ஜாஸ்தியாச்சுப்பா. இனிமே எவ்வளோ பெரிய பேராளுக்கு இருந்தாலும் சரி, அவளுக்காக ஒரு செகண்ட் கூட நான் வெயிட் பண்ண மாட்டேன். டேய், இனிமே இந்த வினோத்தை புதுசா பார்க்க போறீங்கடா. இப்போவே நீங்கள் புதுசாக தான் தெரியுறீங்க. 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி. யார் சார் இவங்க? செம்ம ஸ்டைலாக இருக்காங்க. நம்ம அலைஞ்சது ஒட்டு சார். என்னடா சொல்ற? அதான் சார், சப்வேல உங்ககிட்ட ஐ லவ் யூ சொன்னாங்களாமே, அவங்க உங்களை தேடி நம்ம ஆஃபீஸ்க்கே வந்துட்டாங்க. டேய் புடா புடா, நான் வந்துட்டேன்டா. சார் சூப்பராக இருந்தாங்க, சான்ஸே இல்லை. எங்க ஆஃபீஸ் ரூம்ல இருக்காளா? போயிட்டாங்களே. ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க. பேரு? அவங்க பேர் கூட உங்களுக்கு தெரியல, ஆனா அவங்களுக்கு நீங்க வேலை பார்க்குற இடமா கூட தெரிஞ்சிருக்கு. அப்ப அவங்க உங்ககிட்ட ஐ லவ் யூ சொன்னது உண்மைதான் சார். அப்படியா சொல்ற? ஆமா சார். ஆஹா, காதல் என்ன அடிச்சு துவைக்க, அடடா தப்பி சொல்ல நினைச்சேன். ஆனா ஆசை ஒண்ணு மனசில் குதிக்க, தானா மாட்டிக்கிட்டு முழிச்சேன். அழகாக சிரிச்சாலே அவ கண்ணு ரெண்டும் பம்பரம், அதிலே போய் விழுந்தாலே தலை சுத்தி மயக்கம் வந்திடும். தெரிஞ்சே நான் தொலைஞ்சே போனேன். ஆஹா, காதல் என்ன அடிச்சு துவைக்க, அடடா தப்பி சொல்ல நினைச்சேன். ஆனா ஆசை ஒண்ணு மனசில் குதிக்க,
அவள் ராட்சசி அன்பில் அவள் நொடியினில் வருவாள் உடன் மறைவாள் மின்னலே காலையின் கதிரும் அவள் குழப்பிடும் புதிரும் அவள் என் மனக்கதவை திறந்து விடும் ஜன்னலே என்னோட எதிர்காலம் நீதானே நில் உன் நெஞ்சில் நான் வாழ இடமுண்டா சொல் என்னாச்சு எனக்கு பிடிச்சாச்சு கிறுக்கு தெரிஞ்சே நான் தொலைஞ்சே போனேன் ஆஹா காதல் என்ன அடிச்சு துவைக்க அடடா தப்பி சொல்ல நினைச்சேன் அடிக்கடி தூக்கம் கெட அடிதடி நெஞ்சில் வர இது என்ன வலியா இல்லை சுகமா சொல்லிடு மேலிமை காய்ச்சல் தர கீழிமை மருந்தை தர உன் முகவரியை மறைப்பதென்ன தந்திடு ஆளில்லா தீவாக ஆனேனே நான் அங்கே நீ வந்தாலே பிழைப்பேனே வா பேர் தெரியா பூவே போய் பேசும் மழையே தெரிஞ்சே நான் தொலைஞ்சே போனேன் என்ன சார் இன்னைக்கு சப்பே போல எங்க நேத்து மாதிரி ஒருவேளை இங்க வந்துட்டானா சார் சுத்த விடுறது சிக்க வைக்கிறது ரெண்டுமே பொண்ணுங்களுக்கு கை வந்த கலை பார்த்து இதெல்லாம் நல்லா தெரியுது இல்ல எவனா லவ் பண்ணாம இருக்கீங்களா மொத்தம் லவ் பண்ண மட்டும் வந்து நல்லா அட்வைஸ் பண்ண வேண்டியது மூட்டு போட நானே அவ எங்க வருவா எப்படி வருவான்னு தெரியும் இவங்கெல்லாம் லவ் பண்ணுறாங்க நீங்களாம் தப்பாக நினச்சிக்கிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது நாட்டை திருத்துறதா எங்கள் வேலை அவங்க மனுஷனை நிம்மதியை தூங்க விடாம சோப்பு வேணுமா ஷாம்பு வேணுமா சூப்பரா இருக்காளே உன் பேர் என்ன? ஜெரி வினி பிரெட் நாயா பிரெட் ஜாம் பேர் வச்சுக்கிட்ட என்ன மீனிங்கு? அன்பு பரவி கிடக்கு அன்பு பரவி கடக்கா யார் பேர் வச்சது? எங்க அப்பா தான். அவர் பேர் என்ன? செபாஸ்டின். நல்ல புரியுற மாதிரி பேர் வச்சிருக்காரு. உனக்கு மட்டும் ஏன் வேண்டாம் விருப்பா புள்ள பத்து காண்ட மிருகன் பேர் வச்ச மாதிரி இருக்கு. ஹலோ உங்களுக்கு யார் வேணும்? உன் ஃப்ரெண்டு. நேற்று ஆஃபீஸ்க்கு போனேன் பார்க்க முடியல அதான் வீட்டுக்கே வந்துட்டேன். வெயிட் பண்ணுங்க. சொல்டா. டேய் யாரா அவ? இங்க வந்து தேவலாம் பேசிட்டு இருக்கா. யாரு? அதான்டா நேத்துக்கு ஆஃபீஸ்க்கு வந்தாலாம் உன்னை பார்க்க முடியலையா அதான் வீட்டுக்கு வந்தேங்கிறான். டேடி அவளை விட்டுறாத நீ பேச சரி இப்ப நான் உடனே வந்துறேன். டேய் எங்கடா அவ? நல்ல வேலை போயிட்டா. நீ தப்பிச்ச. போடா. நான் தான் வர வரைக்க பேசிட்டு சொன்னேன்ல. யாருடா அவ? சப்வேல பார்த்து லவ் யூ சொன்னல அவடா. எப்படியா நீ பார்த்தலாம் நினைச்சேன் சொதப்பிட்ட நீ. ஐயோ அவனு தெரிஞ்சிருந்தா உள்ள கூப்பிட்ட குறைச்சு பேசிருப்பானடா. சூப்பர் ஃபிகரா மச்சி. என்ன வாய்தான் கொஞ்சம் ஜாஸ்தி. பிளான் பண்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சுபி என்ன? சுபி என்ன? இந்த ட்ரெஸ்ல செக்ஸியா இல்லல்ல? இல்ல. தேங்க் யூ மேம். அவன் வேலையை முடிச்சு அமிச்சிட்டு என்கிட்ட வந்து சொல்லு. காஃபி சாப்பிட்டு வரேன் சார். கஸ்டமர்ஸ் நிறைய இருப்பாங்க. பரவாயில்ல வாங்க சார்.
இன்னைக்கு ஈவினிங் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். திரும்ப அந்த அசோக் மேட்டர் எடுத்துறாதீங்க சார் ப்ளீஸ். இது வேறம்மா. சுபி ஓகே. நைஸ் காஃபி இல்ல? நைஸ் பிளான்ட். ஐ ஆல்வேஸ் லைக். சுபி டேய் எங்கடா இருக்க? நான் சப்வே வந்துட்டேன் சார். சரி ஒரு நிமிஷம் இரு, நான் கான்ஃபரன்ஸ் போடுறேன்.